தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 26:25 வாசிக்கிறேன். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள சங்கதிகளை பேசுகிறேன். திரும்ப சொல்றேன், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 26:25. அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். ஆம், இந்த நாளிலே ஒவ்வொரு கூட்டத்திலும் சத்தியத்தை குறித்து பலவிதமான விளக்கங்களை, வியாக்கியானங்களை, ஆழங்களை, அர்த்தங்களை நாம் கற்று வருகிறோம், தெரிந்து வருகிறோம், அதில் சூத்திரம் தேடியும் வருகிறோம். அந்த வரிசையிலே இங்கு இன்னொரு சத்தியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த சத்தியத்தை சொல்லும் போது இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு சவால் நிறைந்த வார்த்தைகளை கர்த்தர் நல்லவே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் என்ன சொல்லுகிறார்? சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் இந்த ஒரு மாதத்துல நிறைய முறை பார்த்துட்டோம். இதுல சத்தியத்தோடு கூடிய இன்னொன்று பின்பற்றி வருகிறது, தொடர்ந்து வருகிறது. அதுதான் சொஸ்த புத்தி. இந்த சொஸ்த புத்தி என்பது என்ன அப்படின்னாக்கா, இதை நான் வசனத்துக்கு அப்பால் சில விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். சொஸ்த புத்தி என்று சொன்னால் தேவனுடைய சத்தியத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்கும், தேவனுடைய சத்தியத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களுக்கும், தேவனுடைய வசனத்தை அதிகமா பயன்படுத்துகிறவர்களுக்கும், திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய சத்தியத்தை அதிகமா நேசிக்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தை அதிகமா பயன்படுத்துகிறவர்கள், இவர்களுக்கென்று ஒரு தனி புத்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்துக்காகவே ஜீவனம் பண்ணுகிற, சத்தியத்துக்காகவே ஜீவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தனிப்பட்ட விசேஷித்த புத்திக்கு பேதான் சொஸ்த புத்தி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அதைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறார், சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறார். இந்த சத்தியத்தை வாசிக்கிற, சத்தியத்தை நேசிக்கிற, சத்தியத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த புத்தியை கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். இந்த புத்தி யாருக்கு கிடைச்சிருக்குதோ, இந்த புத்தி யாருக்கு உண்டாயிருக்குதோ, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வாயின் வார்த்தைகள், அவங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு உச்சரிப்புகள், அந்த உச்சரிப்பில் வருகிறதான ஒவ்வொரு வெளிப்பாடுகள், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவங்க நம்மள போல பொதுவான புத்தி உள்ளவர்கள் அல்ல. இவங்களுக்கு ஒரு விசேஷித்த புத்தி இருக்குது. அதனாலதான் இந்த இவங்களுடைய பேச்சுல ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இழுக்கிற இழுவை இல்லை. இவங்க பேச்சுல சுருக்குன்னு குத்தக்கூடிய காரம் இல்லை. இவங்க பேச்சுல எல்லாரும் பேசுகிற சாதாரண வார்த்தை இல்லை. இவங்க பேசுறதும் பயன்படுத்துற வார்த்தையும் ஒவ்வொன்றுமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்பட வைக்கும். அதுலயே தெரிஞ்சு கொள்ளலாம் இவங்க சத்தியத்தின் சொஸ்த புத்தியை பெற்றவர்கள் என்று. இவங்க எல்லாரும் பேசுற மாதிரி தாட்பூர், தஞ்சாவூர், ஆய்புய், அக்கறை புக்கரெல்லாம் பேச மாட்டாங்க. எடுத்து கவிழ்த்து நின்று பேச மாட்டாங்க. ரொம்ப ஆக்ரோஷம், ரொம்ப
சுதந்திரம் ஒரு மாதிரி தன்மை வெளிப்படுத்துகிற தன்மையெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த சத்தியத்தை பேசுறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பேச்சு எப்பயுமே ரொம்ப நிதானமா இருக்கும். ரெண்டாவது, அவங்க பேசுற பேச்சுல மற்றவர்களை உணர்த்தக்கூடியதும் மற்றவர்களை சிந்திக்க வைக்கக்கூடியதுமான சில பேச்சு இருக்கு. இந்த சத்தியம் பேசுகிற சொஸ்த புத்தியில உங்களோட பேச்சை கேட்டுட்டு அவங்க பேசி முடிச்ச பிறகு நீங்க கொஞ்சம் திரும்பிடுவீங்க. அப்போ உங்க மனசாட்சி தானாவே சொல்லும், ஓ அவர் என்னமோ பேசினாரே. அப்போ அது எப்படி வித்தியாசம், கொஞ்ச நேரம் அவங்க உங்களுடைய எதிர்ப்பாலினம் உங்களுடைய எதிர்த்தரப்பின யாரும் என்ன பேசுனாங்களோ அவங்கள உங்களால மறக்கவே முடியாது. அவங்க நினைவு வந்துட்டு இருக்கும், அவங்க சொன்ன வார்த்தை நினைவுக்கு வரும், அவங்க பேசுனதெல்லாம் நினைவுக்கு வரும், அவங்கள போலவே நம்ம பேசணுன்ற நினைவு வரும். இந்த ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் இந்த சொஸ்த புத்தியோடைய வேலை. இது சொஸ்த புத்தி அப்படின்னாக்கா முற்றிலும் சொஸ்தமாக்கப்பட்ட, அதாவது குணமாக்கப்பட்ட ஒரு புத்தி. இது மனித புத்தி அல்ல. இது சாதாரண தாய் தகப்பனால் வருகிற புத்தி அல்ல. இது கல்வியாளர்களாலும் கல்வியினாலும் அல்லது பள்ளிக்கூடங்களினாலும் வருகிற புத்தி அல்ல. இது முழுக்க 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 சத்தியம் நிறைந்த ஒரு புத்தி. அதுக்கு பேர் தான் அது சொஸ்த புத்தி அப்படின்னு பைபிள் சொல்லும். இது அதிகபட்சம் சத்தியம் சார்ந்ததாகவே இருக்கும். இவங்களுடைய நடவடிக்கை பேச்சு எல்லாமே சத்தியத்துக்கு உள்ளாகவே இருக்கும். நான் ரொம்ப வருடத்துக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் 35 வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு நாள் திருவண்ணாமலை மாவட்டம் சங்ககிரி சுதிரம் செங்கம் என்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே செங்கம் துக்காப்பேட்டை என்கிற இன்னொரு ஊர் இருக்கு. அந்த செங்கம் துக்காப்பேட்டையிலே ஒரு ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக நான் போயிருந்தேன். செய்தி கொடுக்க அல்ல, ஆராதனை கலந்து கொள்ள என்னை விசேஷ ஒரு ஊழியக்காரர் அழைத்திருந்தார்கள். நான் அதற்காக கலந்து கொள்ள போயிருந்தேன். அன்னைக்கு எதிர்பாரா விதமா அங்க ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். அவரு நல்ல வயதான மனுஷன், நல்ல அவர் தாடையிலிருந்து அடி வயறு வரைக்கும் நீளமான தாடி, மூக்குக்கு மேலையும் முடி வச்ச பெரிய மீசை, அப்புறம் உடம்பு முழுக்க ஒரே காவி உடை. அந்த காவி உடை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல போடுற சாதாரண ஒரு பனியன் போலவோ அது போல இல்லாம உடைக்கு மேல உடை போட்டு அது பயங்கரமா உடுத்தி இருந்தார். எப்படி அவ்வளவு பேர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த உஷ்ண காலத்து இருக்க முடியுதுன்னு தெரியல. அப்ப அவர் அங்க வந்திருந்தார். அப்ப அவரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு கடைசியில அவருக்கு செய்தியின் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை ரொம்ப அழகா பேசினார். ரொம்ப சபைக்கு வேண்டியதும் ஜனங்களுக்கு வேண்டியது பேசினார். செய்தி முடிஞ்சது. அப்புறம் என்னுடைய பகுதி நான் என் ஊழியத்தை நிறைவேற்றினேன். எல்லாம் கடந்தது. கடைசியில் அங்க ஒரு அசுத்தாவி ஒரு ஆம்பளைக்குள்ள இருந்தது. ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சு உன் நாக்கு காட்டுன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 1.5 முழ நீளத்துக்கு, அதாவது நம்ம கையில் முழு கையளவு நீளத்துக்கு முழு நாக்கு வெளியே வரும். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்ன, பாஸ்டர் நீங்க சொல்றோம் பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்க அங்க கூட்டு போய் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இல்லை இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி அதை விரட்ட ஆரம்பித்தேன். போல திரும்பவும் கண்ணை காட்டுன்னு சொன்ன உடனே கண்ணுடைய கருப்பு விழி கண்ணை விட்டு வெளியில கிட்டத்தட்ட 1/2 அடியில இருந்து 3/4 அடி நீளத்துக்கு வெளியில வந்துட்டு உள்ள போகுது. நாக்கு 1-1.5 அடி நீளத்துக்கு கீழே தொங்குது. அதை பார்த்த உடனே ஜனங்க பயந்து மிரண்டு ஓசத்துல சுவரோடு சுவரா ஒட்டிக்கிட்டாங்க. கண்ணு மொழி வெளியே வந்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அது கத்து இதெல்லாம் நடக்குது. இவ்வளவு நடந்து கடைசி ரொம்ப போராடி ஜெபம் பண்ணி ஆண்டோட கிருபையினால அந்த விழுந்து போன லூசிபரின் ஆவியிலிருந்து அந்த மனுஷனை விடுவித்தேன். விடுதலையாக்கி திரும்ப அவரை உட்கார வச்சுட்டு ஒரு காஃபி டீ எல்லாம் கொடுக்க சொல்லி எல்லாம் பண்ணிட்டேன்.
அந்த நேரத்துல அந்த சபை ஊழியக்காரர் பிரமிக்கிறார், அங்கிங்க நகர்றாரு, ஓடுறாரு, விசுவாசிகள் இது பண்றாங்க. அப்புறம் கர்த்தர் நல்லவே பெண்கள்லாம் பயப்படுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான வித்தியாசத்தை காண்பிக்கிறாங்க. ஆனா நான் பார்க்கிறேன், இவ்வளவு கலைபரத்துக்கு மத்தியில அந்த சாது என்கிற தேவ மனுஷன் வாயே திறக்கல, எந்த ரியாக்ஷனும் இல்லை, அசையல, தும்மவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, அமைதியா இருக்கார். அவர் ஜெபிப்பாரு, பிசாசு வெட்டுறத அதுவும் செய்யல. நான் அந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். கடைசி எல்லாம் முடிஞ்சது, இங்க எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுக்கப்பட்டது. அப்பதான் அந்த ஸ்தல போதகர் சொன்னார், பாஸ்டர், ஐயாவை குறித்து நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. ஐயாவுடைய கேரக்டர் ஒரு பொருத்தனை என்னன்னா, பலிபீடத்துல பிரசங்கத்துல மட்டும்தான் அவர் பேசுவார். பலிபீடத்துல பிரசங்க நேரம் வந்தா பைபிளை கையில எடுப்பார், திறப்பார். என்னைக்கு பைபிளை கையில எடுத்து எப்ப திறக்கிறாரோ அப்பதான் பேசுவார். மற்ற நேரத்துல அவர் பேசவே மாட்டார். 99% வெளியில யார்ட்டையும் எதையுமே பேச மாட்டார், மௌனமாவே இருப்பார். ரொம்ப முக்கியமானதுன்னா எழுதி கொடுப்பார். ஏன்னாக்கா வீண் வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் பைபிள் இருக்குது. அதுக்கு பயந்து இவர் பொருத்தனை பண்ணி பலிபீடத்துல பிரசங்கத்தை தவிர வேற உடன் ஊழியக்கார்ட்டையோ வேற யார்ட்டையும் எதையுமே பேச மாட்டார். அப்போ அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, அப்படியும் ஒரு ஊழியக்காரர் தன் நாவை கட்டுப்படுத்தி தன் வார்த்தைகளை நிலைநிறுத்தி எந்த காரியத்தை பேசாமல் சத்தியத்தை மட்டுமே பேசுகிற ஒரு ஊழியக்காரர். இதுக்கு பேர் தான் சொஸ்த புத்தி. அந்த பவுல் அழகா சொல்லுகிறாரு, ஒரு சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஊழியர்களை, இந்த மாதிரி தேவ ஜனங்களை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இதை விட இன்னொரு அபூர்வமான ஒரு சாட்சிய இந்த சொஸ்த புத்திக்கு நான் என்னால சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சபை, அது கிட்டத்தட்ட ஒரு 150 முதல் 160 நாடுகள்ல அந்த சபை இருக்கு. அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே நல்ல கிருபை பெற்றவங்க. அவங்க சொஸ்த புத்தியுள்ள சத்தியம் பேசுறவங்க. அந்த சபைக்கு போகிற பழமையான பழம்பெரும் ஒரு விசுவாசி ஒரு அம்மா என்கிட்ட போன் பண்ணாங்க. ஐயா, உங்களை குறித்து கேள்விப்பட்டேன், நீங்க இப்படி சத்தியத்தை பேசுறவங்களாம். நாங்களும் இந்த சத்தியம் சார்ந்தவங்க தான். ஆனா என் மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நீங்க அதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு முக்கிய காரியத்தை மகளை குறித்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு, சரிம்மா நான் ஜெபிக்கிறேன், நீங்க அவங்க சகோதரிட்ட மொபைல் கொடுங்க அப்படின்னு. அப்போ அதிர்ச்சியான ஒரு செய்தி சொன்னாங்க, என் மக கையில செல்போனை தொடவே மாட்டான் பாஸ்டர், அது பொருத்தனை பண்ணியிருக்கா. எக்காரணம் கொண்டும் என்ன நடந்தாலும் எது சம்பவித்தாலும் செல்போனை தொடமாட்டேன் அப்படி என்பது அவளுடைய பொருத்தனை. இன்னைக்கு வரைக்கும் அவ மொபைல தொட்டது கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னா நாங்க ஸ்பீக்கர் போட்டு சொன்னாக்கா அவ காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பா. அதுலயே எதிர்த்தரப்புல யார் பேசுனா அவ பதிலும் பேச மாட்டான். நான் என்ன செய்யட்டும் பாஸ்டர், அவளுடைய பொருத்தனை அது. ஆனா அதை கடைப்பிடிக்கிற, ஒழுங்கா அதுல இருக்கிறா. அப்போ நாங்க அதை ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப நான் கேட்டேன், சரிம்மா நீங்க அவங்க பொண்ணுக்கு தான் ஜெபிக்க சொல்றீங்க, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இப்போ அவங்களுக்கு விடுதலைக்கு உங்கள்கிட்ட எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ அவங்க சொன்னாங்க, கோச்சிக்காதீங்க பாஸ்டர், நான் ஸ்பீக்கர் போடுறேன், அவளை கூப்பிடுறேன், அவ தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருப்பா. போனுக்கும் அவளுக்கு இடையில ஒரு 5 அடி தூரம் இருக்கும், அங்க இருந்து கேட்டுட்டு இருப்பா, நீங்க ஜோ பண்ணுங்க அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் என் ஜெபம் எப்படி வல்லமையா இருக்கும்? நான் என்னதான் வல்லமையோடு ஜெபிச்சாலும் என் சிந்தனை பூரா அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்குதா, அதுக்கு வல்லமை இறங்குதா, அதுக்கு தேவனுடைய வார்த்தை போயிட்டு இருக்குதா, அப்படித்தானே இருக்கும். ஆனா வேற வழி இல்லை. ஆனா அந்த பொண்ணு ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்,
என் சரீரத்தையும் காத்துக்குவேன், என் ஜீவியத்தையும் காத்துக்குவேன். இந்த ஆடம்பர செல்போன் மொபைல் அல்லது லேண்ட்லைன் மொபைலை தொடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை சார்ந்த ஒரு பொண்ணு அவ்வளவு தீர்மானம் இருக்கிறான்னு நம்ம பாராட்டி தானே ஆகணும். ஏன் சொல்றேன்னா, இந்த சத்தியத்தை வாசிக்கிறவர்கள், சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், சத்தியத்தை பயன்படுத்துகிறவர்கள் இந்த அப்போஸ்தலர் 26:25 படி சொஸ்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவது. சரி, நான் ரொம்ப பெரிய விளக்கத்துக்குள் சொல்ல விரும்பவில்லை. இந்த சொஸ்த புத்தி என்பது என்ன? இவ்வளவு நேரம் நான் அனுபவ ரீதியாகவும் ஊழியத்திலே தேவன் என்னை நடத்தின அந்த பாதையிலும் இந்த சொஸ்த புத்திக்கான சத்தியத்தை உங்களுக்கு விளங்க காட்டினேன். ஆனால் வேதம் என்பது சத்தியத்தோடு சத்தியம் சேரும் போது தான் அது உண்மையான சத்தியமாய் மாறும். அப்படியானால் இந்த சொஸ்த புத்தி என்பது எதை காண்பிக்கிறது என்பதை வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். இப்போ இந்த சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தை. இந்த சொஸ்த புத்தி என்பது எதை குறிக்கிறது? நல்ல சொஸ்த மனதை காண்பிக்கிறது. சொஸ்த மனம் என்று சொன்னா அது நல்ல சுத்திகரிக்கப்பட்ட அற்புதமான மனம் என்று அர்த்தம். இந்த மனமே கபடற்றதாயிருக்கும், இந்த மனமே சுத்தமானதாயிருக்கும், இந்த மனமே தெளிவானதாயிருக்கும். அந்த மனம் அப்படி இருக்கும்போது அவங்க புத்தியும் எப்படி இருக்கும்? நல்ல அருமையான சொஸ்த புத்தியா இருக்கும். இந்த சொஸ்த புத்தி என்பதற்கு தமிழ்ல ஒரு அழகான தமிழ் வார்த்தை உண்டு, தமிழ் விளக்கம் உண்டு. என்னன்னாக்கா, சொஸ்த புத்தி என்று சொன்னால் மன அமைதி என்று அர்த்தம். இப்ப தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு வேதம் புரிந்திருக்கும். ஒருவன் சத்தியத்தை வாசித்தால், சத்தியத்தை நேசித்தால், சத்தியத்தை பயன்படுத்தினால் அவர்களுக்கு மன அமைதி உண்டாகும். அந்த மன அமைதியானது உள்ளே போய் என்ன செய்யும்? மனதிலே அமைதியை கொடுத்து புத்தியிலே நல்ல தேறின மனிதர்களாய் அவர்களை உருவாக்கி, நல்ல தேறின அறிவாளிகளாய் அவர்களை மாற்றிவிடும். அப்போ இந்த சத்தியம் என்பது என்ன? ஒன்று, தேவனை அது பிரதிபலிக்கிறது. இரண்டாவது, மனதுக்கு அமைதியை கொடுக்கிறது. மூன்றாவது, புத்தியை ஒரு எல்லாரை விட வித்தியாசமான விசேஷித்த புத்தியாய் அது மாற்றி விடுகிறது. இந்த மூன்று மாத்திரம் இல்லைங்க, இந்த சத்தியம் என்பது நாலாவதா இன்னொன்னு பண்ணுது. நீதிமொழிகள் 14:30 சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். உடலுக்கு ஜீவன். உடலுக்கு ஜீவன்னா என்னங்க அர்த்தம்? இந்த உடம்புல இருக்கிற உயிர் கூட அது சந்தோஷமா இருக்கும். அங்கலாய்த்து கொண்டு இருக்காது, புலம்பிக் கொண்டு இருக்காது, ஐயோ நான் சாகணும்னு சொல்லாது, செத்து போனா நல்லதுன்னு சொல்லாது. அது சொல்லும், ஓ இந்த உடம்புல ஆண்டவர் உயிரை வச்சிருக்கிறாரே அதற்காக ஸ்தோத்திரம், இந்த உயிருக்காக இந்த உடம்பை வச்சிருக்கிறாரே அதற்காக ஸ்தோத்திரம். அப்போ இந்த சொஸ்த புத்தி என்பது நல்ல அமைதியை கொடுக்கிறது, நல்ல புத்தியை கொடுக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவன், நல்ல சத்தியத்தை கொடுக்கிறது. அதோடு கூட உங்களுக்கு உங்க உடம்ப வியாதி இல்லாத, சுகவீனம் இல்லாத ஆரோக்கியமான உடம்பா பார்த்துக்குது. ஐந்தாவது, உங்க ஜீவனை கிறிஸ்துவின் ஜீவனாய் மாற்றுகிறது. ஒரு சின்ன சொஸ்த புத்தி என்ற அந்த வார்த்தை 5
காரியத்தை செய்து பாருங்க. நம்முடைய ஜீவனையே கிறிஸ்துவின் ஜீவனாய் மாற்றி விடுகிறது. அதுதான் அங்கே வேதம் அழகாய் சொல்லு, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சொஸ்த மனம் நிறைந்தது தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிற சத்தியம். இந்த சத்தியம் என்பது சாதாரணமானது கிடையாது. இந்த சத்தியம் என்பது அற்பமானது கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த புத்தி ஒரு ஊழியக்காரருக்குள் இந்த சுத்த புத்தி 26 அப்போஸ்தலர் 26:26. இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. இந்த சொஸ்த புத்தி, சத்தியம் என்கிற சொஸ்த புத்தி தேவனால் கொண்டோ அவர்கள் எப்போதும் எங்கேயும் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ஒரு காலம் என்று பைபிள் சொல்லுது. அவர்கள் சிங்கத்தை போல சீருகிறவர்களாய், சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். அவர்கள் தான் சொஸ்த புத்தி உள்ளவர். நாமத்துக்கு மகிமை உண்டானதாக. இங்கு என்ற மனுஷன் பவுலுடைய வாய அடைக்கிறான். பவுலுடைய வார்த்தைகளை துண்டிக்கிறான். பவுலுக்கு ஒண்ணு ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். சத்தியத்தில் நிறைந்த ஒரு மனுஷன், சத்தியம் கொடுக்கிற சொஸ்த புத்தியை பெற்ற ஒரு மனுஷனோ மனுஷியோ எப்போதும் தைரியமாய் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் தைரியம் வரும். பைபிள்ல தைரியமா இருந்தது யாருங்க அப்படின்னு கேட்டா, உங்களை கேட்டா நீங்க யாரையோ சொல்லுவீங்க. நான் உங்களை குற்றம் சாட்டல, நீங்க சொல்லுவதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனா பைபிள்லயே ரொம்ப பெரிய ஒரு தைரியசாலி சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு என்ன யாராவது கேட்டா, நான் சற்று யோசிக்காம பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம்தான். இந்த பவுலா இருந்து பவுலா மாறினார் பாருங்க. அந்த மனுஷனை போல ஒரு தைரியசாலிய வேதத்திலேயே கூட எங்கேயும் பார்க்கறது கஷ்டம். ஏன்னாக்கா முதல் இயேசு சந்திக்கும் போதே வானத்திலிருந்து ஒளி வருது. அங்கேயும் பவுல் சவுல், நான் அந்த பவுலாவே இருக்கிறேன். அப்புறம் ஒரு சத்தம் வருது, அங்கேயும் பவுலாகவே இருக்கிறார். கண்ணு பறி போயிருச்சு, அப்பையும் தைரியமா இருக்கிறார். திடீரென்று ஒரு ஊழியக்காரருக்கு தலையில கைய வைக்கிறார், திடீர்னு அப்படியே அபிஷேகம் வருது, அப்பையும் தைரியமா இருக்கார். அப்புறம் வெளியில சபையில போய் கிறிஸ்துவே தேவனுடைய பேச போகிறான். உடனே ஜனங்களா சொல்ற, இவன் கலகக்காரன், இவன் குழப்பக்காரன், ஐயோ இவன் கொலைபாதகன் சொல்றாங்க. அப்பையும் பவுல் பைபிள்ல தைரியமா ஒழிச்சார். அதுக்கப்புறம் நிறைய முறை கல்லெறிஞ்சாங்க. 40க்கு 1 முறை சாட்டையில அடிச்சாங்க, பல முறை கல்லெறிஞ்சாங்க. அப்பையும் தைரியமா இருக்கிறார். எல்லாவற்றை கடந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல ரோமாபுரியை நோக்கி ஒரு பெரிய கப்பல் பயணத்தை துவங்குகிறார். அந்த கப்பல் பயணத்துல எல்லாரும் பயப்படுறாங்க, நடுங்க
அழுகுறாங்க, கோதுமையை தூக்கி வெளியே போடுறாங்க, மூட்டையை தூக்கி எறிகிறாங்க. ஆனா அந்த இடத்துல பவுல் மட்டும்தான் வந்து சொல்றாரு, நீங்க யாரும் பயப்படாதீங்கப்பா, நேற்று ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட வந்தாரு, நான் உன்னை கொண்டு போய் அகிரிப்பாவுக்கு முன்பா சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லி கொந்தளிக்கிற கடலு, எப்பக்கமும் தண்ணீர், ஒரு கரை கிடையாது, ஒரு தரை கிடையாது, எந்த போய் சேரும் நம்பிக்கை கிடையாது. ஆனா அதுக்கு மத்தியிலும் அங்கு அவர் தைரியமாயிருந்தார். அதுக்கப்புறம் கீழே இறங்கின உடனே ஒரு விரியன் பாம்பே வந்து கையில கடிச்சிருச்சு. அப்பையும் தைரியமா இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க இவன் இப்ப சுருண்டு விழுந்து சாக போறான்னு சொல்றாங்க. அப்பையும் தைரியமா இருக்காரு. அங்க பிபிலியுன்ற மனுஷனுக்கு ரத்த பேதி வருது, அதை பார்த்துட்டு தைரியமா இருக்காரு. கப்பல் உடஞ்சி சுக்குநூறா போயிடுச்சு. அடுத்து இவங்க ரோமாபுரி போறதுக்கு ஒரு கப்பல், ஒரு படகு கிடையாது. ஆனாலும் தைரியமா இருக்காரு. இந்த தைரியம் தான் அந்த பவுலை எங்க கொண்டு போச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் 28:15 சொல்லுது, 3 சத்திரத்திலே கொண்டு போய் விட்டது. 3 சத்திரத்துல. இங்க கவனிங்க, சொஸ்த புத்தியுள்ள ஒரு மனுஷன் சத்தியத்தின்படி எதற்கும் தைரியமாயிரும். ஏன்னாக்கா அவனுக்கு ஆஸ்தியை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, செல்வத்தை குறித்து, பணத்தை குறித்தெல்லாம் கவலை கிடையாது. அது குறித்து ஒரு பாரமும் கிடையாது. அந்த மனுஷனுக்குள் நிரம்பி இருக்கிற ஒன்றே ஒன்று சத்தியம். அந்த சத்தியத்தினால் உண்டான சொஸ்த புத்தி, அது அவனுக்குள் தைரியத்தை கொடுக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாசிகளே, உங்களுக்குள் இந்த சொஸ்த புத்தி இருக்குதா? சொஸ்த புத்தியின் நல்ல வார்த்தைகள் இருக்குதா? சொஸ்த புத்தியோடு கூடிய நல்ல சத்தியம் இருக்குதா? சொஸ்த புத்தியின் ஜீவன் இருக்குதா? சொஸ்த புத்தி அடங்கிய தைரியம் இருக்குதான் பாருங்க. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சொஸ்த புத்தி, சத்தியம் என்கிற சொஸ்த புத்தியை உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கணும், எனக்கும் கொடுக்கணும். என்ன ஐயா எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு சொஸ்த புத்தி இல்லையான்னு நீங்க கேட்கலாம். என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இருக்கிறது பத்தாது, இன்னும் எனக்கு தேவை. நான் எல்லாவற்றிலும் நிறைவானவன் அல்ல, நானும் சாதாரண மனுஷன். ரொம்ப பெரிய கிருபை, வரம், தாளந்து, ரொம்ப பெரிய தரிசனம், பெரிய அபிஷேகம் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நானும் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன் தான். எனக்கும் அந்த சொஸ்த புத்தி வேண்டும், எனக்கும் அந்த சத்தியம் வேண்டும், எனக்கு அந்த தைரியம் வேண்டும். இந்த ராத்திரியில இந்த அப்போஸ்தலர் 26:25 சொல்லப்பட்ட இந்த சத்தியம் என்கிற சொஸ்த புத்தியை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. இந்த செய்தியை கேட்டு நீங்க இந்த செய்தி முடிஞ்சு தனிஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் நல்லவே, இந்த லிங்க போட்டு கேளுங்க. கேட்டுட்டு ஆண்டவரே இந்த அற்புதமான கிருபையை எனக்கு தாங்க, இந்த நல்ல சத்தியமுள்ள சொஸ்த புத்தியை என் மனைவிக்கு தாங்க, என் பையனுக்கு தாங்க, என் பொண்ணுக்கு தாங்க, எங்க பாஸ்டருக்கு தாங்க, எங்க ஊழியத்துக்கு தாங்க, எங்க குடும்பத்துக்கு தாங்க, முக்கியமா எனக்கு தாங்கன்னு சொல்லி அவரவர்கள் உங்களுக்காக கேட்டு பாருங்க. ஒரு தேவ மனுஷனா, சத்தியத்தை போதிக்கிறவனா நான் சொல்றேன், அந்த நல்ல சத்தியம் சார்ந்த சொஸ்த புத்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, இந்த சொஸ்த புத்தி எல்லா வேலையும் செஞ்சாலும் இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 26:26 சொல்லுகிறபடி, ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன், தைரியமாய் பேசுகிறேன். இந்த தைரியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். தேவையில்லாத பயங்கள் விட்டு நம்ம வெளியேறணும், தேவையில்லாத நடுக்கத்துக்கெல்லாம் வெளியேறணும். நம்மளை பார்த்துதான் மற்றவங்க பயப்படணுமே தவிர நாம் மற்றவர்களை பார்த்து பயப்படுகிறவர்களா இருக்க கூடாது. ஏனென்று சொன்னால் நமக்குள் இருக்கிறது சத்தியம், நமக்குள் இருக்கிறது சத்தியமாகிய சொஸ்த புத்தி. இந்த சத்தியமும் சொஸ்த புத்தியும் இருக்கிறது உண்மைன்னா, நீங்க தைரியமான ஒரு ஸ்திரியா, தைரியமான ஒரு புருஷனா இருங்க.
அந்த தைரியத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தருக்காக தைரியமா செயல்படுங்க. ஆண்டவர் உங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அந்த சொஸ்த புத்தி, அந்த சத்தியம், அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்து 3 சத்திரம் என்கிற அந்த 3ஆம் சத்திரத்துக்கு கத்தர் கொண்டு போவா. இந்த 3 சத்திரம் என்பது எது? முதல் சத்திரம், நாம் வயிற்றிலே கற்பம் தரிப்பிக்கப்பட்ட தாயின் வயிற்றில் ஜீவித்த அந்த மாதங்கள் தான் முதல் சத்திரம். 2வது, இந்த பூமியிலே உயிரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை 2ஆம் சத்திரம். 3ஆம் சத்திரம் என்பது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவ ராஜ்யம் என்கிற அந்த பரலோகமாகிய சத்திரம். அந்த சத்திரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பாராக. நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே, இந்த சத்தியம் என்கிற சொஸ்த புத்தி எங்களுக்கு வேண்டும். சொஸ்த புத்தி என்பது சொஸ்த மனம். அது உடலுக்கு ஜீவன் அல்லவா? எங்க மனம் நல்ல சொஸ்த மனமா இருக்கணும், சுத்தமான மனமா இருக்கணும், தெளிவான மனமா இருக்கணும், பழுதற்ற ஒரு மனமா இருக்கணும். அந்த சொஸ்த புத்தி என்பது சொஸ்த மனம் அல்லவா? அந்த மனதை எங்களுக்கு தாங்க. அந்த சொஸ்த சத்தியமும் சொஸ்த தைரியமும் எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆவில நிரம்பி கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அப்போஸ்தலர் 26:25 படி இந்த சத்தியம், சொஸ்த புத்தி, சொஸ்த மனம், தைரியம், இது 4ஐயும் உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அதன் பின்பு ஒவ்வொருத்தருடைய பேர்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அந்த பேர்களை சொல்லி ஜெபிக்கும் போது சிலருக்கு தீர்க்க தரிசனங்கள் கிடைக்கலாம், சிலருக்கு தரிசனம் பார்த்து சொல்லப்படலாம், சொல்லாமலும் இருக்கலாம், சிலருக்கு தரிசனங்கள் அறிவிக்கப்படலாம். எதுவானாலும் சரி, நீங்க ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு இருங்க. அங்க வெங்காயம் வெட்டிக்கிட்டே இங்க சத்திய தேவ சத்தத்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் நல்லவர். அது சத்தியம் உங்களை வெட்ட வேண்டியதாய் மாறும். வேற ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன தீர்க்கம் சொல்றாரு, என்ன பேரை சொல்லிட்டு என்ன தீர்க்கம் சொல்றாரு, மற்றவங்களுடைய வெளிப்பாடுகளை இல்ல மற்றவங்களுக்கா ஜெபிக்கிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுவும் கர்த்தருடைய சமூகத்துல குற்றமாய் மாறும். நீங்க செய்ய வேண்டியது ஸ்தோத்திரத்தோட இருங்க, ஜெபத்தோட இருங்க. உங்க பேர் வரும்போது உங்க காதை திறந்து கவனமா இருங்க. மற்றவங்களுடைய வார்த்தைகளை குறித்து, பேர்களை குறித்து நீங்க கவனமா இருக்காதீங்க, ஸ்தோத்திரத்தோட இருங்க. முதலாவது இந்த அருமையான சத்தியம், சொஸ்த புத்தி, சொஸ்த மனம், தைரியம், இந்த 4ஐயும் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. ரிபால் அகதனை கந்தடபோது ரியாக்காத்து ரீ கடகத நாத்தி தந்தடபாத்தி கதா காத்து கத்த காத்து ரபால் அவத்தரா ஷபாக்கா தந்தட ரபாரதி ரீ பலா கடகதனி கந்தே காத்தே கத்தனத்தி தனாத்த நம்மா டாத்த ரக்கோ துரா பட்டா கதனக்கோ துரா துரா ஷபாக்கா தோக்கா தவா பந்திரபௌதி கதேக்கத்தில்லி மாலா கதேக்கத்துரா ஷபாக்கா தினக்கா துனக்கக்கு நமக்கத்தினக்கத்தரபரதி டீடனமத்தியமா ரமத்தியமா ரை பனத்தி தராதி ரமத்தி தலவி தானாகடமக்கா துக்கத்தரபலமக்கா தக்கத்தரமைக்கர கத்துரக்கத்தரமக்கத்தரபரதியா. அன்புள்ள பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் இந்த இரவுக்கு இரவு ஜபத்துக்கு வந்திருக்கிறதானே எல்லா சகோதரர்கள், எல்லா சகோதரிகள், எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவரையும் ஊழியக்காரனாகிய நான்
உம்முடைய சத்தியத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் முதலாவது சத்தியவானும் சத்தியவதிகளுமாய் மாறட்டும். சத்தியத்துக்காக கழுத்தையும் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். இரண்டாவதாக அந்த சொஸ்த புத்தி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இவர்கள் அனைவரையும் நிரப்புவதாக. மூன்றாவதாக இவர்கள் ஒவ்வொருவருடைய மனமும் மனமாய் மாறுவது, சுத்தமனமாய் மாறட்டும். சொஸ்தமும் சுத்தமுமான மனமாய் மாறட்டும். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதனால் அது இவர்கள் உடலுக்கு ஜீவனாய் மாறட்டும். நான்காவதாக எல்லா இடத்திலும் கர்த்தருக்காக தைரியமாயிருக்க கற்றுத்தார். அந்த தேவ தைரியம் உடைய பிள்ளைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிரப்பட்டும் ஆண்டவர். சத்தியம், சொஸ்த புத்தி, சொஸ்த மனம், தைரியம், இந்த நான்கும் நாளத்தனையாய் உடைய பிள்ளைகள் அனைவரையும் நிரப்புவதாக. இந்த அபிஷேகம் இன்று முதல் இவர்கள் மீது தங்கியிருப்பதாக. இந்த மகிமை இன்று முதல் இவர்களை ஆளுகச் செய்வதாக. சத்தியத்தை வாசிக்க, சத்தியத்தை நேசிக்க, சத்தியத்தை பயன்படுத்த உதவி செய்யும். இவர்கள் சத்தியத்தின் குமாரரும் குமாரத்திகளுமாய் மாறட்டும். இந்த 4 வித நாளத்தனையான அபிஷேகத்தையும் கிருபைகளையும் உடைய பிள்ளைகளின் தலைகள் மீது நீர் இறங்க பண்ணினதற்காக சொல்லு. இவர்கள் ஜீவியத்தில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாவற்றிலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மாற்றங்கள் வருவதாக. தரபோ தி கடாதா ரகே தனாத்தி அந்தி கதினி தோரா ஷபாத்தி கதக்கத்துரா பட்டப்பட்டனத்தரா கத்துரா லீ தனைக்கா துணமி தண்டரா கத்து கெக்கிக்கா தலக்க தினமா டத்தரவா கத்தரவா லலவத்தியா கத்துரா ஷபாத்தி உடைய தைலமாகிய அபிஷேகம் எல்லார் மேலும் இறங்கினதற்காக, எல்லாரையும் சாட்சியின் தூண்களாய் உருவாக்கினதற்காக இது இன்று முதல் இவர்களை வேறு மனுஷர்களாய் மாற்றும், வேறு மனுஷர்களாய் மாற்றும். தேவனுடைய கிருபா மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள், இந்த ஜெபத்துக்கு பின்பு இவர்கள் அனைவருமே பலவித பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரப்போகிறதுக்காக, பலவித போராட்டத்திலிருந்து இவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்க போவதற்காக, இவர்கள் அனைவருக்குள்ளும் இரவிலும் சத்தியம் இவர்களுக்குள் கிரியை செய்ய பேருக்காக ஸ்தோத்திரம். அந்நியர்கள், பரதேசிகள், உலகத்தார், சத்தியத்தை அறியாதவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் முன்பு இவர்கள் ஞானவான்களாய் மாறப்போவதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய புத்தி இவர்களுக்குள் வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த மாற்றங்களை இவர்கள் காணட்டும், அந்த விடுதலையை இவர்கள் காணட்டும், அந்த வித்தியாசங்களை அறியட்டும். இந்த அப்போஸ்தலர் 26:25 ஆமென்றும் ஆமீனும் நடப்பதாக. நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.